Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு மிளகு பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். சுக்காவும் செய்யலாம், கிரேவியாகவும் பண்ணலாம். நான் செமி கிரேவியாக பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம பண்ண போகிறது செட்டிநாட்டு மிளகு பிரட்டல். ஸோ அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து டீஸ்பூன் அளவில் சொல்லியிருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. இந்த டீஸ்பூன் அளவால் 4 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து முழு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூனால் தான் நான் எல்லாமே அளந்து போட்டிருக்கேன். ஸோ 4 டீஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 காஞ்ச மிளகாய், மிளகு வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு காரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ சிக்கனில் தான் இது பண்ண போகிறோம். நான் வந்து நாட்டுக்கோழியில் பண்ணல, நார்மல் பிராய்லர் கோழி தான் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து தயிர், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அதை ஊறிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தனியாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகையும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொரிய விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும், பவுடர் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மிளகாய் வந்து ஒரு கலர் அண்ட் ஃப்ளேவருக்கு தான் நான் போடுறேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணால் நீங்கள் அது போடாமல் கூட பண்ணலாம். அப்புறம் சோம்பு சீரகத்தை ஒன்றா போட்டு அப்படியே பொரிய விட்டுருங்க. ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ அது எல்லாமே ஆறட்டும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுறதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர்லேயே நம்ம இந்த சிக்கன் ரெசிபியை பண்ண போகிறோம். கடையில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் எது வேணுமோ நீங்கள் விட்டுட்டு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க, கல்பாசி பூ ஒரு பூ போட்டுக்கோங்க, போட்டுட்டு நட்சத்திர பூ ஒன்று போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வாசனைக்குன்னு போடுறது, வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் வந்து நல்லா நான் வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ணுறதுனால நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றும், பெரிய சைஸ் தக்காளி ஒன்றும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. இது வந்து நம்மளுக்கு ஒரு மசாலா கொஞ்சம் கூட கிடைக்கும். நீங்கள் ட்ரையாக பண்ணும்போது இந்த கொத்தமல்லியை வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்து கூட, முழு கொத்தமல்லி கம்மியாக சேர்த்து கூட நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். அது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் அது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்தாலும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையுமே இப்போ நம்ம போடக்கூடாது, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம், அதை லாஸ்ட்டாக தான் போடணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த மசாலாவுக்கு தேவைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவேனோ அந்த ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையுமே போட்டுடலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு, ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம், அதனால் இந்த மசாலாவுக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு இது வேகிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து கிரேவியாக பண்ண போகிறோன்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். நீங்கள் சுக்காவாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியாக இருந்தால் உங்களுக்கு 2 விசிலே சரியாயிடும். நான் வந்து பிராய்லர் கோழின்றதுனால ஒரு 3 விசில் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி எனக்கு வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக அந்த பவுட்ரு போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா தாராளமாக கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, நல்லாவே வாசனை லாஸ்ட் மினிட்ல போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னு நினச்சதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பற்ற வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் வதக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்குனிங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், அந்த வாசனை நல்லா அதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகும். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சாதம், தஞ்சாவூர் ஸ்டைல் சிக்கன் குழம்போட இந்த மிளகு பிரட்டலையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும், எல்லாத்தோடையுமே சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான்